ராதா, மறுபடியும் அழுவுறியா? இல்ல இல்ல, நான் அழலாம் இல்ல. கை ரொம்ப எரியுதுல? அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா எரியும். எப்படி எரிஞ்சு போச்சு பாரு. வா போய் சாப்பிடலாம். நான் ஒரு சரியான ஸ்டூபிட். உன் கை தான் எரிஞ்சு போச்சே, அப்புறம் எப்படி உன்னால சாப்பிட முடியும்? நான் உனக்கு கூட்டி விடுறேன். பாத்தியா மோகன், நம்ம பொண்ணு ரொம்ப பொறுப்பாயிட்டா. அடுத்தவங்கள ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறா. ராதா, எனக்கும் நெருப்புக்கும் இருக்கிற உறவு வலியும் வெறுப்பும் தான். எதனால வலினா துளசி நெருப்புல எரிஞ்சு செத்துட்டா. வெறுப்பு எனக்கு ஏன் மேலதான். என்ன சரியான நேரத்துல என்னால அவளை காப்பாற்ற முடியல. ஒரு வேலை இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா இன்னைக்கு உன்னை காப்பாத்த போய் தாமினி கையும் எரிஞ்சிருச்சு. சந்தோஷமா இருக்கு மோகன். உன்னோட மனசுல ராதாக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா இடம் கிடைக்குது. அதே நேரம் வருத்தமாவும் இருக்கு மோகன். ஆனா இப்போ வரைக்கும் உன்னோட துளசி உன்னையும் அப்புறம் நம்ம பொண்ணு குஷியையும் தனியா தவிக்க விட்டுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால என்ன கொன்னவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல. ஆனா ராதாவுக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு நீ எல்லாம் மீறி போயிட்ட தாமினி. அதுக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. ஏன் மோகனோட பேரை கையில எழுதி சுத்திட்டு இருந்த அந்த ராதாவுக்கு இந்த தாமினி தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்ன்றத நான் அவளுக்கு காட்டணுமா? தண்டனை கொடுத்துட்டியா? அதோட விளைவு என்னாச்சுன்னு பார்த்தல? ராதாவோட கையை எரிக்கணும்னு பார்த்த பாரு, இப்ப உன் கை எரிஞ்சு போயிருக்கு. ராதாவை காப்பாத்த போய் என் கை எரிஞ்சதுனாலதாமா இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என் மேல சந்தேகமே துளி கூட வரல. இல்லனா அந்த ராதா கண்முழிச்ச உடனே எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் மோகனும் உன்னோட காதுவும் நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீ எதுக்குடி அந்த மாதிரிலாம் யோசிச்சு உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிற? இங்க பாரு, மோகனோட பேரை தெரியாம அவ கையில எழுதிட்டா. ஆனா மோகன் என்னைக்குமே உனக்கு மட்டும் தானம்மா சொந்தம். அவளை கண்டிப்பா தண்டிச்சு ஆகணுமா? ஏன்னா அந்த ராதா எவ்வளவுதான் மறைச்சாலும் அவ மோகனை காதலிக்கிறது எனக்கு தெரியும். என்ன தவிர மோகனை வேற யாரும் காதலிக்க கூடாது. அப்படி யாராவது காதலிச்சா இன்னைக்கு ராதாவோட வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதேதான் அவங்களுக்கும் நடக்கும். இன்னைக்கு அவ தப்பிச்சா என்ன, நான் மறுபடியும் அவளை தண்டிப்பேன். நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். கடைசியில மொத்தமா இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே அனுப்பிடுவேன். நீங்க வேணா பாருங்கம்மா, நான் அந்த ராதாவை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அவ என் ஈகோவை டச் பண்ணிட்டா. துளசி, அந்த துளசி தான் இன்னைக்கு ராதாவை காப்பாத்தினா.
ஆனா எல்லா நேரமும் காப்பாத்த முடியாது. அந்த ராதா துளசி அவங்க 2 பேரையும் நான் சொன்னனே துளசின்னு. துளசி, இப்படி எல்லாம் பண்ணா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உனக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா என் உயிரை எடுத்துக்கோ. இந்தா, இத வாங்கிக்கோ. இன்னைக்கே என் கதையை மொத்தமா முடிச்சிரு. கூப்பிடுறல, வா, வந்து என் கதையை முடி. என்னாச்சு? தைரியம் இல்லையா உனக்கு? உனக்கு தைரியம் இல்லைன்னா இங்க இருந்து போயிடு. உன்னோட இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அவ்வளவுதானா? வெறும் ஒரு அரை தானா? அப்படின்னா உன்னால இது மட்டும் தான் பண்ண முடியுமா? நீ ரொம்ப வீக்கா இருக்கியே துளசி. உன்னை விட அதிகமா எனக்கு உன்னை பயமுறுத்த தெரியும். நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும். முதல்ல இங்க இருந்து கிளம்ப. உன் அளவுக்குலாம் என்னால கேவலமா நடந்துக்க முடியாது. நான் நினைச்சா இப்பவே உன் கதையை முடிக்க முடியும். ஆனா ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் இப்ப விட்டு வச்சிருக்கேன். போயிட்டா 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 போயிட்டா. கையை மட்டும் தான் எரிஞ்சதுன்னு பார்த்தா மண்டைக்குள்ள இருக்க மூளையே எரிஞ்சு போச்சு உனக்கு. ஏண்டி அவளை வம்புக்கு இழுக்கிற? உனக்கு ஏதா ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? எதிர்த்து தாக்குற நேரம் வந்தாச்சுமா. அந்த ராதா கிட்ட இருந்து துளசி கிட்ட இருந்து விடுதலை ஆகுற நேரம் வந்தாச்சு. இல்லனா இன்னைக்கு துளசி எப்படி என் பாதையில குறுக்க வந்தாலும் அதே மாதிரி திரும்ப என் வாழ்க்கையில வந்து என்னோட ஒவ்வொரு பிளானையும் திரும்ப கெடுத்துக்கிட்டு இருப்பா. அவங்க 2 பேர்கிட்ட இருந்து எப்படி விடுதலை அடையணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் தான். ராத்திரியில நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? உன் கை வேற சரியில்லைல்ல. உனக்கு தண்ணி வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல. உங்ககிட்ட கேட்கணுமா? ஏன் இப்படி கேக்குற? நான் உனக்காக என்ன உதவியும் செய்யக்கூடாதா? அப்படி சொல்லல. சரி, அது வந்து உன் கை காயமா இருக்குல்ல, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல. அது சரி, நீ எப்படி அந்த கார்பெட்குள்ள போன? அது வந்து எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. நான் தாமினி அக்காவோட ரூம்ல அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த தாமினி சொல்றத சுத்தமா நம்பவே முடியல. இல்ல இல்ல, தாமினி அக்கா எதுக்கு போய் சொல்லணும்? தாமினி அக்கா எதுக்கு போய் சொல்ல போறாங்க? இந்த வீட்லயே உண்மையானவங்க 2 பேர் தானே. ஒன்னு நீ, இன்னொன்னு தாமினி. போ இங்க இருந்து. நான் போறேன். ஆனா நீங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா திடீர்னு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க?
அந்த தாமினி நிச்சயமா ஏதோ பெருசா பிளான் பண்றா. ராத்திரி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியல. குருமா, நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட். துளசியோட ஆவி என்ன தொல்லை பண்றது உண்மைதான். ஆனா எப்பவும் என்ன எதுவும் பண்ணது கிடையாது. ஏன் அப்படி? ஏன்னா அவ பிரேத ஆத்மா கிடையாது, நல்ல ஆத்மா. அந்த ஆத்மா தான் புருஷனுக்காகவும் பொண்ணுக்காகவும் தான் அந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. அவ என்னைக்கும் யார் உயிரையும் எடுக்க மாட்டான். அவ மோகனுக்காகவும் குஷிக்காகவும் தான் வீட்ல இருக்கானா? ஏன் அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறா? அது காதலோட இணைஞ்ச பந்தம். அவளை ஏதோ ஒரு சத்தியம் தான் தடுத்து நிறுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் நீ ஏன் முன்னாடியும் என் குடும்பத்து முன்னாடியும் வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. உன் முகத்தை மட்டும் இல்ல, உன் குரலை கூட அவங்க கேட்க கூடாது. எனக்கு தெரியும். அவ வீட்டை விட்டு போகும்போது மோகன் அவகிட்ட சத்தியம் வாங்கினாரு. ஆனா நீ கவலைப்படாத, துளசி கிட்ட இருந்து நிரந்தரமா உனக்கு விடுதலை கிடைச்சிடும். அதுவும் மோகனுக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுமே. என்னோட பிரச்சனைகளுக்கு காரணம் துளசியோட ஆவி கிடையாது குருமா, ராதா. என்ன பேரு சொன்ன? ராதா. முட்டாள்! இது ஏன் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அது குருமா, அது ராதா ஒரு சாதாரண பொண்ணு, கிராமத்துல வளர்ந்தவ, படிக்காதவ. அதான் அவளோட விஷயத்த நானே பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். ஆவிகளை வசியப்படுத்துறது கூட ரொம்ப சுலபம் தான் தாமினி. ஆனா இப்ப ஒரு பேரை சொன்னியே, ராதா. ராதா ராதா ராதா. அந்த பேரால உலகத்தோட எல்லா தந்திர மந்திரங்களும் ஒண்ணும் இல்லாம போயிடும். நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்தோட தெய்வாம்சம் நிறைஞ்சவர் ராதா ராணி. அந்த இடத்த ஆள போறவளே அந்த ராதா தான். உன்னுடைய மிகப்பெரிய தடையே துளசி கிடையாது, ராதா தான். என்ன சொல்றீங்க குருமா? நீயும் பண்ணு. கை இப்படி வச்சுக்கோ. சொல்லு. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. குஷியை நான் இப்படியெல்லாம் பாப்பேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்த்ததில்ல. இங்க அவ இன்னொருத்தரோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா, புரிஞ்சுக்க முயற்சி பண்றா. அப்படின்னா கூடிய சீக்கிரமே குஷி அவளோட அப்பாவையும் புரிஞ்சுப்பா. அவ அம்மாவை நான் கொல்லலங்கிறதையும் புரிஞ்சுப்பா. சரி குஷி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நேத்து நீ எனக்காக விளக்கேத்துனியாமே, எப்படி? அது மோகனோட ஹெல்ப்பால. மோகன் ஐயாவா? தப்பிக்க முடியாது மோகன் ஐயா. என்ன? மோகன் ஐயா, நீங்க எனக்காக நேத்து பிரார்த்தனை பண்ணீங்களா? நான் பிரார்த்தனையும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அது ஜஸ்ட் நான் குஷிக்கு விளக்கேத்த ஹெல்ப் பண்ண, வேற எதுவும் இல்ல. இப்ப எதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு ஈன்னு சிரிக்கிற? அப்படி ஏதோ ஒண்ணு. முதல்ல உள்ள வந்து ஒழுங்கா சாப்பிடு, இல்லைன்னா மறுபடியும் மயங்கி விழுந்துருவேன். இல்ல மோகன் ஐயா, நான் கோவிலுக்கு போறேன். அது கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கும் தாமினி அக்காவுக்கும் நடுவுல பிரச்சனை சரியாயிடுச்சுல, வீட்ல இருந்த எல்லா குழப்பமும் நீங்கிடுச்சு. அதனால நன்றி சொல்லிதானே ஆகணும். அதான் அவர்கிட்ட ஆல்ரெடி அவ்வளவு தேங்க்யூ சொல்லிட்டல, ஐ மீன் நன்றி சொல்லிட்டல. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஐயோ, இது ரொம்ப சின்ன நன்றி. சின்னதா? எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதனால நாம நன்றி சொல்லிதானே ஆகணும். நான் இன்னைக்கு வெறும் காலோட கோவிலுக்கு போறேன். உன்னுடைய மிகப்பெரிய தடையே
துளசி கிடையாது, ராதா தான். ஹே ராதா, உனக்கு அறிவு கிடையாதா? கோவிலுக்கு போற வெறும் காலோட, அதுவும் பசியோட. ஆ, நீ போகட்டும் விடு மோகன். அவ கோயிலுக்கு தானே போகணும்னு சொல்றா. அந்த பேக்ல என்ன இருக்கு தாமினி? ஒன்னும் இல்ல. சரி, நீ போ, போயிட்டு வா, சந்தோஷமா போ. வேணும்னா டான்ஸ் ஆடிட்டே போ. ஆனா நீ மயங்கி விழுந்தா உனக்கு ஹெல்ப் பண்ண நான் வர மாட்டேன். ஆ, மோகன், ஆ? என் கையில அடிபட்டிருக்கிறதால டிரைவ் பண்ண முடியாது. டிரைவர் வேற லீவு. சோ ப்ளீஸ் என்ன நீ ஆபீஸ்ல டிராப் பண்றியா? நீயும் லீவ் எடுத்துக்கோ. எனக்கு லீவ் எடுக்க முடியாது மோகன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. மோகன் ஐயா, தாமினி அக்கா எவ்வளவு ஆசையா கேக்குறாங்க. நீங்க அவங்கள ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் விடுங்களேன். மோகன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இவ தான் சொல்லுவா போல இருக்கு. சரி வா, நான் உன்னை ட்ராப் பண்றேன். ஆ, நம்ம half அன் ஹவர்ல போயிடலாம்ல. எப்ப கிளம்புனாலும் ஓகே தான். ம். ராதா, நீ உடம்ப பாத்துக்கோ சரியா? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு. சரி, உன் போனை கொஞ்சம் கொடு. என்னோட போனா? ம். சரி. நான் இங்க என்னோட நம்பரை ஸ்பீட் டயல்ல போட்டு வைக்கிறேன். சோ இதுல நீ ஒரே ஒரு பட்டனை பிரஸ் பண்ண போதும் எனக்கு கால் வந்துரும். இந்த பட்டன். சரிக்கா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க தாமினி அக்கா. ராதா, நீ எனக்கு கால் பண்ணுவ. நீ பண்ணதுல இருந்து உன்னோட அழிவு ஆரம்பமாக போகுது. இந்த தாமினி கெட்ட பொம்மையா தானே இருந்தா, எப்போல இருந்து நல்லவளா மாறினா? இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரப்போற. ராத்திரி பூரா எங்க போயிருந்த? பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இது என்னது? இந்த பேக்குள்ள மறைச்சு நீ என்ன எடுத்துட்டு போற? உன் மாமியார் வீட்டுக்கு நீ போறதுக்கான டிக்கெட். பாக்குறியா? நான் தான் பார்த்தனே தாமணி, நீ அந்த கார்பெட்டை இழுத்துட்டு போனது. அந்த கார்பெட்குள்ள ராதாவை வச்சு அந்த டெம்போல ஏத்திட்ட. ராதா அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் மட்டும் இல்ல, குஷியால கூட புரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் மோகனண்ணா ராதா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி இருந்ததுனால அவளை சாகடிக்கலான்னு முடிவே பண்ணிட்டல நீ. ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்குல்ல? ஒரு விஷயம் கீர்த்தி, உன்னோட கற்பனை திறன் சூப்பரா இருக்கு. பேசாம வீட்ல உட்கார்ந்து தண்ட சோறு சாப்பிடறதுக்கு பதிலா நீ இந்த உளவாளி கதையை எழுத ஆரம்பிச்சிடலாமே. உளவாளி கதையெல்லாம் எழுதுறேனோ இல்லையோ, ஆனா நான் கண்டிப்பா ஒரு உளவாளி தான். இந்த வீட்ல எவ்வளோ விஷயம் இது வரைக்கும் நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் எதுக்கும் பதில் தெரியல. உதாரணத்துக்கு ஒரு சின்ன சண்டையால துளசி அணி எரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டது. ஆமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு உன் மேலதான் சந்தேகம். அது எப்படி? கரெக்டா சொல்ற கீர்த்தி. விஷத்தை விஷத்தால தான் முறிக்க முடியும். ராதா பாவம் ஒரு அப்பாவி. நீ இந்த கேள்வியை இவகிட்ட கேளு. இங்க பாரு கீர்த்தி, நீ கேக்குற இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ பேசாம ஒரு வேலை பண்ணு. சீக்கிரம் போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. ஏன்னா உனக்கு டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் யாரை வீட்டை விட்டு முதல்ல அனுப்ப போறேன்னு தெரியும்ல.
இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீ கார்பெட்டை இழுத்துட்டு போனதை பார்த்தனோ அதுக்குள்ள ராதா இருந்தான்றதும், நீ அவளை சாகடிக்க முயற்சி பண்ணனு எனக்கு நல்லாவே தெரியும் தாமினி. அது ராதா கிடைக்கல. அவ எங்க போனானும் தெரியல. வேணும்னா அவளுக்கு ஒரு கால் பண்ணி பாரு. இங்கதான் ஏதோ சத்தம் வருது, நான் பாக்குறேன். மோகன், இதோ இருக்கு ராதாவோட போன். சோஃபாக்கு கீழே தான் இருக்கு. அது அம்மா, கார்பெட் இங்க தான் இருக்கு. அநேகமா ராதா தான் இங்க வச்சிருப்பா. வாங்க வந்து எடுத்துட்டு போங்க. நீ எப்படி கார்பெட்டுக்குள்ள போன? நானும் தாமினி அக்காவும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ நான் ஐயோ கடவுளே, இங்க பாருங்க, என் பொண்ணோட கையை எரிஞ்சு போச்சு. நீ இந்த கார்பெட்டுக்குள்ள எப்படி வந்த ராதா? ராதா எப்பவும் இப்படிதான். நம்ம எல்லாரையும் நல்லா கவனிப்பா, ஆனா அவளை பாத்துக்க மாட்டா. என்னோட ரூம்ல கார்பெட் அழுக்காயிடுச்சு, அதனால அவளே ட்ரை கிளீன் கொடுக்கறேன்னு சொன்னா. அப்புறம் நான் ரூமை விட்டு வெளியே போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தப்போ கார்பெட் ரோலா இருந்தது, ராதாவும் அங்க இல்ல. கார்பெட்டுக்குள்ள ராதாவா? நீ என்ன பேசிட்டு இருக்க கீர்த்தி? உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? என்ன கார்பெட்டுக்குள்ள ராதா எப்படி போயிருப்பா? நானும் அங்கதானே இருந்தேன், கார்பெட் பக்கத்துல. ஒருவேளை கார்பெட்டுக்குள்ள ராதா இருந்திருந்தா என் கண்ணுக்கும் தெரிஞ்சிருப்பான்ல. உன் இஷ்டத்துக்கு நீ தாமினி மேல தேவையில்லாம பழி போடுற. ஏன்னா அவளுக்கு பழி போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. கீர்த்தி, தாமினிய உனக்கு சுத்தமா பிடிக்காது, அது இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஏதாவது வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது உன்னோட மூளையை யூஸ் பண்ண. தாமினி ராதாவோட உயிரையே காப்பாத்திருக்கா. இவ எதுக்காக ராதாவை கொல்ல நினைக்கணும்? அம்மா, நான் என்னோட கண்ணால பார்த்து. போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. குடும்பத்தை கெடுக்கிறத விட குடும்பத்தை நடத்துறது எப்படின்னு கத்துக்கோ. உன் குணத்தை முதல்ல மாத்து. வேற யார்கிட்டயும் வேணா, தாமினிய உனக்கு கத்து கொடுப்பா. இவகிட்ட நான் குடும்பம் நடத்த கத்துக்கிட்டான், கண்டிப்பா வீடு ஒரு நாள் தீ பிடிச்சு எரியும்.